எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அ இப்போ பிசி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அத பத்தின சில விஷயங்களையும் பார்த்துருவோம். அப்டேட் அத பத்தி வெப்சைட்ல ரொம்ப தெளிவாவே குடுத்துட்டாங்க. ஏன்னா, இதோட அறிகுறி என்ன அப்டின்னா, நோட்டிஃபிகேஷன்ல போட்டு ப்ரௌச்சர் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அறிகுறிகள் தான் இது. சரிங்களா? அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுங்கிறத வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம இன்னும் சில தகவல்கள நம்ம என்னங்கிறத பார்த்துருவோம் இந்த வீடியோல. சரி வாங்க வீடியோல போலாம். நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கி என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்க குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சொன்னது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு 90% கரெக்ட்டா தான் இருந்திருக்கும். அது ஆரம்பத்திலேருந்து பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நடுவுல வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஃபர்ஸ்ட்டே அதாவது முன்னாடி இருந்தவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. நம்மளோட அப்டேட் எப்படி இருக்கும்? என்ன கரெக்ட்டான தகவல் இருக்குமா? என்னங்கிறத பத்தி ஓரளவுக்கு அக்யூரேட்டா சொல்லிருவேன். சரிங்களா? கிடைக்கிற தகவல கரெக்ட்டா சொல்லிருவேன் உங்களுக்கு. அ ஆனா நெறைய பேர் வெளிய சொல்றாங்கன்னு சொல்லி எனக்கு காதுக்கு வந்துச்சு. அ அதான் சொல்றேன். ஆரம்பத்திலேருந்து பயணிச்சவங்களுக்கு மட்டும் தான் என்னைய பத்தி தெரியும். மித்த யாருக்கும் நம்மள பத்தி தெரியாதுங்க. சரிங்களா? இல்லன்னா பழைய ஆட்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் பிசி ஏற்கனவே வந்துரும்னு சொல்லி சொன்னேன். ஃபயர் வேக்கன்சிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே வேக்கன்சி ஃபுல்லா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சட்டசபைக்கு முன்னுக்கூட்டியே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அதே தான் சட்டசபையிலயும் சொன்னாங்க. ஃபயர் வேக்கன்சி அப்படி தான் வந்துச்சு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எஸ்டி, ஏடில பிரிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவ பிரிக்கிறாங்கன்னு சொன்னேன். சேம் அதே அப்படியே தான் வந்துச்சு. அ இன்னும் நெறைய அப்டேட் குடுத்து தான் இருந்தேன். சில விஷயங்கள் 1, 2 மிஸ் ஆகும். அது எல்லாத்துக்கும் நடக்கக்கூடியது தான். சரிங்களா? சரி இப்போ இந்த பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த மாரி அப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்த்துக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஆனா டேட்டு கன்ஃபார்மா தெரியல. அ இந்த டேட்டுக்குள்ள கன்ஃபார்மா அதாவது இந்த டேட்டுக்குள்ள கன்ஃபார்மா இருக்கும்னு நம்ம உறுதியா சொல்ல முடியல. இந்த மந்த்துக்குள்ள இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் எப்போ இருக்கும் கேட்டிங்க அப்படின்னா, அவங்க அப்டேட் பண்ண போறோங்கிறத சொல்லிட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கு அஃபிஷியலா வெப்சைட்ல எப்போ அப்லோட் பண்றாங்களோ, அதிலிருந்து குறைஞ்சது 70, 80, 90 இந்த இந்த இவ்வளோ தான் இருக்கும். அதாவது 70 நாளுக்கு மேல இருக்கும். சரிங்களா? 80, 90 3 மாசம் கரெக்ட்டா கணக்கு வச்சுக்கோங்க. 3 மாசத்த தாண்டி போறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஆ அப்படியே போச்சு அப்படின்னா, நீங்க எலக்ஷன் டேட் சொல்றதுக்கு முன்னக்கூட்டி ட்ரெய்னிங் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரிங்களா? இவுங்க போர்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வைக்கிறாங்களோ, உங்கள வரக்கூடிய 2026 எலக்ஷனுக்கு நீங்க தேவைப்படுறீங்க டியூட்டிக்கு அதாவது எலக்ஷன் டியூட்டிக்கு உங்கள எடுக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு எக்ஸாம் சீக்கிரமா வைக்கணும். பிசிக்கல் சீக்கிரமா கண்டக்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த 2 தான். மித்தது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சுருவாங்க. ஏன்னா ரிசல்ட் கூட ஒரு 20 நாள்ல கூட போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் 1 மாசத்திலேயே போட்டாங்க. அதுக்கு முன்னக்கூட்டி கொஞ்சம் ஒரு 10 நாள் கம்மி பண்ணி ஒரு 20 நாள்ல கூட ரிசல்ட்டுக்கான போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க என்ன மைண்ட் செட்ல எடுக்குறாங்கன்னு தெரியல. அதாவது பிசி நோட்டிஃபிகேஷன் ரெடியாகி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா ஏன் இந்த இந்த டயத்துல போட்டாங்க அப்டின்னா, 2023 பேட்ச் பிரச்சனையில இருக்கு. சரிங்களா? அங்க அப்பீல் போயிருக்காங்க. அப்புறம் 2025 பேட்சையும் ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ, அதனால என்ன நடக்கு அப்டின்னா, சரி பிசி ஃப்ரீயா இருக்கு. ஆனா அவங்க என்ன நெனச்சாங்கன்னா, 2023 பேட்ச் உள்ள ட்ரெய்னிங்க்கு ரெடி பண்ணிட்டு, 2025க்கான அந்த அ ரீ நோட்டிஃபிகேஷனையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் போடலாங்கிறது தான் அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தது. ஆனா, இது 2023 பேட்ச் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும்போது, அதனால இவங்க வேற வழி இல்லாம என்ன பண்றாங்கன்னா, பிசி நோட்டிஃபிகேஷன அவுட் பண்ணி விட்டுறாங்க. சரிங்களா? இதுதான் நடக்கு. பிசிக்கு யார் யார் படிக்கீங்களோ, நெறைய பேர் எஸ்ஐ படிச்சுட்டு இருப்பீங்க. பிசிக்கு வயசு இருக்கிறவங்க தயவுசெய்து பிசிக்கு உட்காந்து படிச்சு தயவுசெய்து போயிருங்க. எஸ்ஐய பெருசா நம்பாதீங்க. ஏன்னா 2023 பேட்ச் 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய நிலைமைலாம் ரொம்ப மோசம். ஏன்னா என்ட்ட அவ்ளோ பசங்க பேசுவாங்க என்ட்ட. அவங்கலாம் டெய்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்கலாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உண்மைக்குமே 2 வருஷங்கிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லங்க. ரொம்ப பெரிய விஷயம். 2023 பேட்ச் அந்த பசங்க உள்ள போணும். அதுக்கப்புறம் அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் எஸ்ஐ 2025க்கான எக்ஸாம் டேட்ட பத்தி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 2023 பேட்ச் பசங்க போர்டுக்கு போயிருந்ததுக்கு, அவங்க சொன்ன தகவல் என்ன அப்டின்னா, பசங்கட்ட பேசினேன். பசங்க இப்டி சொன்னாங்க. சார் நான் அதாவது உங்க உங்க பேட்ச் நாங்க உள்ள தள்ளிட்டு தான் அதுக்கு அடுத்த வேலைகள்லாம் பார்ப்போம். உங்களுக்காக தான்பா அதெல்லாம் பண்றோம் அப்டின்னு சொல்லி போர்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி அப்புறம் நம்ம பிசி பசங்களுக்காக நம்ம பிரத்யேகமான ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நெறைய பேர் கேட்டுட்டும் இருந்தாங்க. நான் அந்த டெஸ்ட் பேட்ச்ச பத்தி கொஞ்சம் கூடிய சீக்கிரமே ஒரு வீடியோவா சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா ரொம்ப தரமா இருக்கும்.
அது அது என்னோட பொறுப்பு. நான் கண்டிப்பா செஞ்சு குடுப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? பிசி எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா, நவம்பர் எண்டுக்குள்ள இருக்கும். சரிங்களா? அதிலேருந்து ஒரு 20 நாளுக்குள்ள ரிசல்ட் போட்டு, அதுக்கு அடுத்தால ஃபிசிக்கல் வச்சு முடிச்சுருவாங்க. சரிங்களா? உங்கள எவ்வளோ அவங்களுக்கு அவங்க என்ன பிளான் பண்ணி போட்டுருக்காங்கங்கிறது சரியா தெரியல. நீங்க வந்து எலக்ஷனுக்கு டியூட்டி போவீங்களாங்கிறது இனி அந்த எக்ஸாம் டேட்ட பொறுத்து தான் தெரியும். அதிலயே நம்ம வந்து ஓரளவுக்கு கணிச்சிடலாம். இவங்க வந்து ட்ரெய்னிங்க்கு உள்ள போயிருவாங்களா? இல்ல போக மாட்டாங்களாங்கிறது நமக்கு கிளீனா தெரிஞ்சிரும். அதாவது உங்களுக்கு வந்து அ அதாவது எலக்ஷன் டேட் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து மார்ச் மாசத்துல எலக்ஷன் டேட் சொல்லுவாங்க. அது சொல்லிட்டாங்க அப்படின்னா, எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கக்கூடாது தமிழக அரசுலேருந்து. சரிங்களா? ஸோ நீங்க வந்து பிப்ரவரிக்குள்ள நீங்க ஆர்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா, மார்ச் 1 ட்ரெய்னிங் போயிரலாம். சரிங்களா? பிப்ரவரிக்கு முன்னக்கூட்டியே உங்கள எவ்வளோ சீக்கிரம் தள்ள முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் தள்ளிருவாங்க. ஏன்னா எலக்ஷனுக்கு ஆள் தேவைப்படும். தேவைப்படாதெல்லாம் இல்ல. கண்டிப்பா தேவைப்படும். ஸோ உங்கள வந்து எலக்ஷனுக்காக தான் இத மூவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க எந்த வழக்கும் வராம நம்ம இறைவன்ட்ட வேண்டிக்கிட வேண்டியதான். எந்த வழக்கும் வராம இருந்துச்சுன்னா, அவங்க விறுவிறுன்னு ப்ராசஸ முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு வேற எதுவும் டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச்ச பத்தி அடுத்த வீடியோல கொஞ்சம் தெளிவா சொல்றேன். ஓகேவா? தேங்க் யூ.